மாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வண்டி ரெடியாக இருக்கு பாருங்க. ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய சித்தி ஊருக்கு போகிறேன், அம்மாவுடைய சிஸ்டர் ஊருக்கு. அம்மாவை கூட்டிகிட்டு தான் போகிறேன். எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியில் தான் ஆக்சுவலி போகிறேன். இப்போ இங்கேருந்து போயிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து தான் போக போகிறேன். நம்ம வந்து குறுக்கு வழியாக போகிறோம், சிட்டிக்கெலாம் போல் குறுக்கு வழியாக தான் போக போகிறோம். ஸோ வயல்வெளி வழியாக போக போகிறோம். எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம். படலை சாத்தியாச்சு, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ரெடி ஆகிட்டோம். நம்ம ஸ்ட்ரீட்டில் யாரையுமே காணோம். இந்த சைடும் பாருங்கள், யாரையும் காணோம். வீடெலாம் லாக் பண்ணி வச்சு நம்ம இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அம்மாவை கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். டாமி டாமி நம்மளை வந்ததும் வரவேற்கிறாங்க. டாமி வரலாம். அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ஓட்டிகிட்டு வராங்க. மாடு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சித்தி ஊருக்கு போகிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தேன். சித்தி ஊருக்கு ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வாங்குறதுக்கு போகிறோம். அம்மா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடு வாங்கிட்டு வந்து ஆடு வளர்க்க போகிறாங்க. அதுக்காக ஆடு வாங்குறதுக்கு இப்போ நானும் அம்மாவும் ரெடியாக கிளம்பிட்டோம். சித்தி வீட்டில் தான் ஆடு இருக்குது. போயிட்டு அதை விலை பேசி ஆட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கி நானும் அம்மாவும் சித்தி ஊருக்கு கிளம்பியிருக்கோம். ஊர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய நற்கணும். ஆல்ரெடி கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன். கிளம்பியாச்சு. போயிட்டு ஆடை பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதுதான். much later. சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சித்தி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குமா அந்த வெங்காயம்? வடை சுட போகிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. சித்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காலத்து வீடு. இதுதான் பார்த்தீங்கன்னா வாசப்படி. தம்பி, இது யாருது கோழி? கொத்துமா? பார்த்தீங்களா ஒரு கோழி. ஆல்ரெடி இந்த வீடு பார்த்துருப்பீங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம் நான் அம்மா எல்லாருமே. இதுதான் பார்த்தீங்கன்னா ரூமு. அது நீட்டாக ஹாலு, இந்த சைடு கிச்சன் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இந்த கார்னரில் வச்சுருக்காங்க. ஒரு பீரோ இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்து வீடு. எத்தனை வருஷம் ஆகும் அந்த வீடு கட்டி? 50-60 வருஷமா? 50-60 வருஷம் ஆகுங்கிறாங்க இந்த வீடு கட்டி. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வாசப்படி. நம்ம இங்கேருந்து கோழிலாம் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நம்ம வண்டி எங்கே நிற்குதுன்னு காட்டுற பாருங்க. இதில் எந்த ஆடுன்னு தெரில, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற ஆடு. ஹலோ, நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா? ஹாய். ஹலோ, பா. நம்ம எல்லாம் கொடுத்தா சாப்பிடுமா? இங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லுவான் எந்த ஆடு நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போகிற ஆடுன்னு. இந்த கருப்பா கஞ்சி தண்ணியா? குடிக்கலையா? இந்த ஆடு தான் இப்போ நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போகிற ஆடா? முட்டுமா? இந்த ஆடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கத்தாழைக்கு தூக்கிட்டு போக போகிறோம். வேணாம். மேய்ச்சலுக்கெலாம் ஓட்டிகிட்டு போகிற வேலை இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடை தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோம். இங்கே இருக்கு பாருங்க. ஆச்சியா வந்தா போனடியா? சித்தியோட கிச்சன் பார்த்துக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்கும். என்ன சித்தி பண்ணிகிட்ருக்க? எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்காங்க. சித்தியோட கிச்சன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். என் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிறான். அதனால் சாப்பிட்டுட்ருக்கான், அவசரம்னு சாப்பிட்டுட்ருக்கான். எத்தனை மாடுறா நம்ம வீட்டில்? கண்ணுக்குட்டியில் 1 2 அப்புறம் கண்ணுக்குட்டி. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடு நிறையா இருக்குது.
நம்ம வீட்டில் பாருங்கள் மொத்தம் சித்தி வீட்டில் எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு. ம் இந்த போகிறோம். புதுசாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெட்டின் பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா சித்தி சித்தப்பா வீட்டில் கட்டியிருக்கிறாங்க. சித்தி வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான். எல்லாமே இங்கே நெல் வயல், அதுக்கப்புறம் கரும்பு போட்டிருக்காங்க பாருங்கள். மாடுலாம் பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்கு. அழகாக இருக்குது லொக்கேஷன். அப்படியே இப்படி திரும்பினோம்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் இருக்கும். இப்போ புதுசாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லெட்டினும் பாத்ரூமும் வந்து கட்டியிருக்கிறாங்க. என்னது அது காட்டு? அரிசியா? என் தம்பி பார்த்தீங்களா கோழிலாம் வளர்க்குறோம். இந்த கோழி பேர் சண்டைக்கோழியா? சண்டைக்கோழி அது. இந்த கோழி நேம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழியாம். சண்டை சேவல் வளர்த்து சண்டை கூட போறியடா? எங்க எங்கடா? வீட்டுக்கு பின்னாடியா? என் தம்பி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு கிளம்பிட்டான், என்எல்சி வேலைக்கு. கோழிக்கு சாப்பாடு போட்டு கிளம்பிட்டான். எங்கே இருக்கு? ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம். கிளம்பிட்டியடா? தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட்டு கிளம்பிட்டான். பாய் பாய் சொல்கிறா. இந்த கோழி பார்த்தீங்கன்னா என் தம்பி வளர்க்குறான், சண்டை கோழி பாருங்க. சித்திரா சண்டை கோழி தானே இது? சண்டை சேவல் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. சித்தி இது எத்தனை கிலோ வரும்? 2 கிலோ தாண்டும். நிறைய சேவல் கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா தம்பி வளர்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா கடல வடை சுட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வடை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதில் தான் இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடல வடை. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை பயிர் வந்து கமிட்டிலே வாங்கி மெல்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி பியூர் மல்லாட்டை எண்ணெய் தானே, பியூர் மல்லாட்டை எண்ணெயில் இப்போ நம்ம வந்து கடல வடை போட்டுட்ருக்கோம். கடல வடையை அம்மா எப்படி போடுறாங்க பாருங்க. உளுந்தும் கடலப்பயிரும் 2 ஒன்றா அரைச்சி போட்டுருக்கேன். அதான் அப்படி இருக்கு. போடு போடு, அந்த கேப்பில் போடு. போதும் போதும், இது நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் திருப்பி போட்டுருக்குறாங்க. கடல வடை இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. வேக விடணும். சாந்தி எடுத்துட்டா வேணாம் வேணாம், அதில் குத்திருப்பா அதை அப்புறம் எடுத்துக்கலாம். அது குண்டு கழுவி தட்டா தைக்கலாம். தாம்பாத்தில் தைக்கிறியா? தாம்பாத்தை தொடச்சி கொடுத்துருவோம். சோறு கொடுத்தாரு போட்டேன் நான் அதான் சாப்பிடுங்க. அப்புறம் வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா கடல வடை ரெடி. நல்லா முருகலாக இருக்குது பாருங்கள், முறு முருன்னு.
வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கடல வடை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் நல்லா முறுமுறுன்னு இருக்கு. சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருக்கு. சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா மதியம் விருந்து என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, கடல வடை. ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி சித்தி வீட்டில் தடபுடலான ஒரு விருந்துன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்காக நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டே இருக்கிறதுனால நமக்கு காப்பிரைட் ஸ்டிக்கர் வந்து யூடியூப்லேருந்து கொடுத்துருவாங்க. அதனால் சேஃபாக தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும். இப்போ என்னோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்தி, அதுக்கப்புறம் அம்மா. இன்றைக்கி மதியம் லஞ்சு இப்படி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்த ஒரு பழமையான வீடு தான். இப்போ இதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் கழித்து வர தை மாதம் இந்த வீட்டை இடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெத்த வீடு கட்டுறதா ஒரு பிளானில் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் சித்தப்பா வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். எப்படி அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே கண்டிப்பாக நான் அப்டேட்டில் தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேறு லெவலில் இன்றைக்கி வந்து விருந்து வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஆடு வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி அங்கே போயிருந்தோமே. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்து ஆடு வாங்கிறதுக்காக சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். சித்தி வீட்டில் இருக்கிற சித்தியோட ஆடை தான் நாங்கள் வாங்க போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அம்மாவும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டாங்க. சித்தியும் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டது மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க ஓரமாக எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. நானும் பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அடுத்து என்ன ஒர்க் அம்மா கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து மாங்காய் மரத்துலேயே மாங்காய் பறித்து அதை கிலோ 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா போயிட்டு இப்போ ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. நான் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் அறுத்துட்டாங்க. எடை வைக்கிறதுக்காக இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க சித்தி. இந்த எடை மிஷின் எடுத்து வச்சா மிஷினும் ஒர்க் ஆகலை. சரிவா கடையில் போயிட்டு வச்சு பார்த்துட்டு வந்துடலான்னு இன்னொரு 4 வீடு தள்ளி எல்லா கிராமத்தில் இருக்கும் பார்த்தீங்களா பொட்டி கடை, அந்த மாதிரி ஒரு பொட்டி கடையில் இருக்குது இடம் மிஷினு. அதில் போயிட்டு எத்தனை கிலோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம மாங்காயை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து இப்போ இன்னொரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் சித்தி ஊர் பார்த்திங்கன்னா பெரிய நறுக்கணும், சேத்தியாத்தோப்புக்கும் வீராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீராணம் போகிற சைடு சேத்தியாத்தோப்பு சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கடைக்கு வந்திருக்கிறோம். லொக்கேஷன் பாருங்கள், இதுதான் ஊருக்குள்ளே வர என்ட்ரன்ஸு. இந்த வழியாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு 31 சேத்தியாத்தோப்பு பஸ் தெரியுங்களா உங்களுக்கு, அந்த பஸ்ஸு போகிற மெயின் ரோடு. இந்த வழியாக சேத்தியாத்தோப்பு விருத்தாச்சலம் 2க்கும் போய்க்கலாம். இடையில தான் எங்கள் சித்தி ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாங்காயை எடுத்துகிட்டு வந்து இப்போ எடை போடுறதுக்கு அந்த கடைக்கு வந்திருந்தோம். எத்தனை கிலோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் தான் கம்மியாக இருந்து 2,950 கிட்டத்தட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாங்காயை எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடு வாங்கிட்டு போகிறதுக்காக அம்மா வந்து அமௌண்ட் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சித்தப்பா கையில் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி என்ன சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மா வந்து அவங்களுக்குள்ளே ஒரு விளையாட்டு, இவங்க கரெக்டாக எண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு டைமில் இருந்துச்சு. எங்கள் சித்தியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அமௌண்ட்டை எண்ணி எங்கள் சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அம்மா வந்து இப்போ தேங்காய் எடுத்துகிட்ருக்காங்க. சித்தி வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வயல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்குது. இங்கேருந்து இப்போ எதுக்கு நாங்கள் தென்னங்காயெல்லாம் எடுக்கிறோம்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை உடச்சி காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஆடுறதுக்கு அம்மா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இங்கேருந்து கொஞ்சம் தேங்காயை வந்து இப்போது எடுத்துகிட்ருக்குறாங்க. ஆல்ரெடி இப்போ சாக்கில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சித்தி அங்கே இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோடய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிற தேங்காய் எனக்கு ஒரு 3 கொடுங்க, நான் சட்னி வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சித்திக்கிட்ட தனியாக கேட்டிருந்தேன். இப்போ இவங்க 2 பேரும் பாருங்கள் அந்த மூட்டையை தூக்கி வண்டிக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கம்மியாக தான் நம்ம வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னால் வண்டியே ஓட்ட முடியாது, அவ்வளோ இருக்கும். 2 மூட்டை கிட்டத்தட்ட எங்கள் அம்மா அடுக்கி வச்சுருப்பாங்க. என்னால் வண்டியே ஓட்ட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து தேங்காய் நாடுறதுக்கு அம்மாவுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த புண்ணாக்கு வந்து ஆடின புண்ணாக்கு மாட்டுக்கு தீவனம் வைக்கவும் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அம்மா எப்படி போய்ட்டு தேங்காய் நாடினாங்க, அந்த புண்ணாக்கு எதுக்கு யூஸ் ஆகும், மாடுக்கு எப்படி புண்ணாக்கு தீவனத்தில் எப்படி கரைச்சி வைக்கிறாங்க, நிறைய நான் வீடியோ ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சு மூட்டையில் வச்சுட்டு டிக்கியும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி டிக்கி சும்மா தானே இருக்குது, அதில் ஒரு 4 தேங்காய் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுலேயும் தேங்காய் போட்டு ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆடு பார்த்திங்கன்னா இப்போ ஆடு வாங்குறதுக்கு நம்ம வந்து அமௌண்ட்லாம் கொடுத்துட்டோம். ஆடு பார்த்திங்கன்னா 4 அன்னைக்கு தான் வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா
தம்பி தான் வண்டியில் வச்சு ஆடை கட்டிட்டு வந்து வீட்டில் விடுவான். நமக்கு வந்து அந்த ஒர்க் கிடையாது. இப்போ அமௌண்ட்டை கொடுத்து ஆடை வந்து இப்போ விலை பேசி வாங்கிட்டோம். ஆடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காயை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ மூட்டையெல்லாம் ரெடியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மாங்காய் வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா 3 கிலோ. அந்த மாங்காவை சாக்கில் கொட்டிக்கிட்டாங்க. சாக்கில் கொட்டி அம்மா வந்து அதை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ 2 பேருமே கிளம்பிட்டோம். வண்டியும் ரெடியாக இருக்குது. சித்தி சித்தப்பாக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய சின்ன தம்பி பார்த்திங்கன்னா அவன் சென்னையில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என்னுடைய பெரிய தம்பி இப்போ என்எல்சியில் வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ எனக்கு 2 பிரதர்ஸ், அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா, இவங்க 4 பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வரும்போது நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கல, எந்த வழியாக வந்தேன்னு வயல் வழியாக தான் வந்திருந்தேன். அதே போல் ரிட்டன் போகும்போதும் பார்த்திங்கன்னா வந்த வழியாக தான் போக போகிறேன். போகும்போது ஃபுல்லாக உங்களுக்கு நேச்சுரலாக வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் மூட்டை இறக்கிட்டு அம்மாவை இங்கே விட்டுட்டு இங்கேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்த 3 தேங்காய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அம்மாவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் காய வைக்கிறதுக்காக கொட்டிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு சட்னி வைக்கிறதுக்காக 3 தேங்காய் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த டே ஃபுல்லாக இப்படி தாங்க போச்சு. இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.